பொண்ணுக்கு தமையன் அண்ணன் தமையன் அண்ணா பேர் மாமா மாமா ஒண்ணுமே பண்ணாத முன்னாடி இப்ப கண்ண உடனே மாமா தானே போனோம். இதுக்கு அப்புறம் இல்ல மாமா மயிர் பிடிங்க. நீ எங்க போய் நின்னுங்கறாங்க? இப்ப வலிக்கு போற கட்ட போறான். என்னத்த வலிக்கு போற கட்ட போறோம். வீட்ல முந்தானேட்டு போட்ட கண்ணுக்குட்டிய புடி வலிக்கு போற கட்ட ஏய் சம்பாரம் வந்தியா வந்தியே அப்படியே மாமா நானே வலிக்கிறப்பா என்ன பண்ண இப்போ வில்லு வலியில ஒரு 4 லோடு மண்ணே தந்து கொட்டி வச்சிருந்தமா அப்ப நான் வலிக்கலையா? 4 லோடு மண்ணு கொட்டி வச்சிருந்தமா வலிக்கவே இல்லையா? என்னத்தா உன்ன அப்ப எனக்கு கிடைக்காதா? சொல்ற வாங்குறியா என்ன வாங்குறியா? இங்க 4 லோடு மண்ணு கொட்டி வச்சிருந்தமா. ஆமா. என்ன பண்ண இப்ப இவ்வளவு நேரம்? இந்த மண்ண வரதான் வந்தா எதுக்கு வந்தனியா? எதுக்கு வந்தா? எதுக்கு வந்த நீ? மண்ண வந்தா வந்து போ. ஆயிடுச்சுனா ஓடு கொள்ளாது ஓடு. ஐயா இந்த வில்லுக்கு சொந்தக்காரன் நீங்கள் தானோ? வில்லுக்கு சொந்தக்காரன் நான் தான். இந்த வில்லை வளைத்தால் பொண்ணு கொடுப்பதற்கு தடை கிடையாது. எதுவும் கிடையாது. என்ன வச்சீங்கன்னா பொண்ணு இல்லைன்னா வளைக்கூறன் பார் இந்த வில்லை கர்ணனை வளைத்து விடுவார் அப்படி என்று அதை இருக்கக்கூடிய சாட்சாத் எம்பெருமான் அவர் கருவாண்டாகத்தானே இந்த நாளில் அறுத்து அவர் கையிலே இருக்கக்கூடிய கட்டாள நிறுவை அறுத்து விட்டார். அப்படி இருந்த போதும் வில்லை வளைக்க முடியாமல் இதோ கீழே கர்ணனாயும் கீழே விழுந்து விட்டார். அப்படி இருக்க காரணம் யாரு? பூவை திரௌபதி போலவும் கொண்டார் தப்பா உயிரை கொள்ளார் ஊழல் மீசைக்கு ஆசைப்பட்டார். என்னுடைய பலம் வந்தானுங்கள சத்து இல்லாத பசங்க ஒண்ணு பண்ணலாம். ஏண்டா எனக்கு தெரியாத போயிடுச்சா? ரெண்டு பண்ண ஒருத்தவனாடா
திருகோண்டத்து கோபுரத்தை தலைமையில தூக்கியாந்துக்கிறான் ஒத்தவன் நாடானா பாண்ட தூக்கியாந்துக்கிறான் ஒத்தவன் நாடானா ஊர் கூத்துல இருக்கிற கோழி மயிரெல்லாம் பிடிக்க தலைமையில வைக்கிறான் எனக்கு தெரியாதுடா தெரியல